ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான அரபிக் டிஷ் தபுலே சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் பார்ஸ்லே இலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓம இலை. ஓம கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஜீரணத்துக்கும் சரி, ரத்தத்துக்கும் சரி ரொம்ப நல்லது. இந்த கீரை அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டாங்க. அந்த கெட்டியான காம்பெல்லாம் நீக்கிட்டேன். இந்த கீரையை 2லேருந்து 3 முறை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கினேன். அலசி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கினேன். ரோமேன் லெட்டஸ் இது ஒரு வகையான ஒரு சாலட் கீரை. இதுவும் நல்லா கழுவி எடுத்துக்கினேன். இந்த சாலடுக்கு இந்த ரோமேன் லெட்டஸோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்ஸ்லேவும் கொத்தமல்லியும் ஒரே ஜாதிக்கு சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நம்ம கொத்தமல்லி மல்லி விதையில் விளையிறது. இந்த பார்ஸ்லேன்றது ஓம விதையில் விளையிறது. இப்போ இந்த ஓமையெல்லாம் நல்லா இருத்தி எடுத்ததும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கினேங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பர் வச்சு கூட சாப் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக சாப் பண்ணி இது ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே டைமில் இந்த காய்கறிங்கெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி, மல்லித்தழை, புதினா தழை, மாதுளை விதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே சீரகம், செசமி அதாவது எள்ளு, சீரகப்பொடி எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். ஆலிவ் ஆயில் தேவைப்படும். இது கோதுமை ரவை கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓம இலை அதாவது ஓமக்கீரை பார்ஸ்லே அதில் பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், மாதுளை விதை, கொஞ்சமாக மல்லித்தழை, வெங்காயத்தாள், புதினா, இந்த கோதுமை ரவை, உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், வறுத்த சீரகம், வறுத்த எள்ளு எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்து இன்னொரு முறை கலந்து இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணோம். ரோமேன் லெட்டஸோடு நம்ம இதை சர்வ் பண்ணோம். அந்த ரோமேன் லெட்டஸ் நடுவில் இந்த சாலடை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இதில் அந்த மாதுளை விதைலாம் ரொம்ப டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயம், தக்காளியிலேருந்தெல்லாம் நீருக்கிற தண்ணி அந்த கோதுமை ரவை இழுத்துக்கும், உறிஞ்சிடும். அந்த கோதுமை ரவையே ஒரு தனி டேஸ்ட் இந்த சாலடில். இந்த சாலட் ட்ரை பண்ணுங்கள். இந்த காய்கறிகள்லாம் நான் ஆன்லைன் ஆப் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.